இன்று நாம் பார்க்க இருப்பது ஃபீல்டு வேர்ட்ஸ். வணக்கம். இன்றைய நமது இங்கிலீஷ் கிராமர் நேரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஃபீல்டு வேர்ட்ஸ் அப்படின்றது தான். அது என்ன ஃபீல்டு வேர்ட்ஸ்? உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்காக தான் இது கொஷின் பேப்பரில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. 5 சென்டென்சஸும் 5 விதமான விஷயங்களை சொல்லியிருக்கோம். அந்த 5 விதமான விஷயங்களும் ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியோ அல்லது ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஃபீல்டை பற்றி, அதாவது ஒரு விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பற்றியும், ஒரு மெடிக்கல் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தால் அது மெடிக்கல் ஃபீல்டை பற்றியும், ஒரு பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தால் பிஸ்னஸ் விஷயத்தை பற்றியும் அல்லது காமர்ஸ் விஷயத்தை பற்றியும் சொல்கிறதாக நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு ஃபீல்டை பற்றி சொல்லியிருக்கும். அந்த ஃபீல்டுகளினுடைய பெயர்களும் அந்த 5 சென்டென்சஸ்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டு என்னன்றதை சூஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த சென்டென்ஸினுடைய மீனிங்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் ஃபீல்டு வேர்டை கண்டுபிடிச்சிட முடியும். முதல்ல நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணணும். அதில் ஏதாவது 1-2 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுனாலே ஃபீல்டு வேர்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே நமது சாக்பீஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். அது மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதில் ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வேர்ட்ஸு, அதாவது ஃபீல்டு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு த போஸ்டல் சிஸ்டம். இப்போ இந்த முதல் வார்த்தையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் போஸ்ட் அப்படின்னாலே எந்த வகையில் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். த போஸ்டல் சிஸ்டம் இஸ் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் சென்டிங் ஆர் ரிசீவிங் மெசேஜஸ் அப்படின்றாங்க. அப்போ போஸ்டல் சிஸ்டம்னாலே நம்மளுக்கு தெரியும் தபால் விஷயமான விஷயங்கள் இல்லையா? அப்போ இந்த ஃபீல்டு என்னவாக இருக்கும்னா ஒரு தபால் விஷயத்தை பற்றி இருக்கும். இப்போ தபால் மெசேஜ்களை அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த சென்டென்ஸ். அதாவது த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் சென்டிங் ஆர் ரிசீவிங் மெசேஜஸ், அதாவது மெசேஜஸ்களை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் ஒரு சீப்பஸ்ட் விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே இருக்கிற 5 அந்த ஃபீல்டு வேர்ட்ஸில் இது எந்த ஃபீல்டில் வருன்றதை பார்க்கணும். முதல்ல அந்த 5 ஃபீல்டு வேர்ட்ஸையும் நீங்கள் இப்போ பாருங்கள். லா. இப்போ போஸ்டல் அப்படின்ற விஷயம் லாவில் வருமா, சட்டத்தில் வருமானா வராது. டிரான்ஸ்போர்ட்டில் வருமா, ஏன்னா மெசேஜ் அனுப்புறது அப்படின்றதுனால டிரான்ஸ்போர்ட்டில் வராது. பாலிட்டிக்ஸ் அப்படின்னா அரசியல், அந்த ஃபீல்டில் மெசேஜஸ் அனுப்புறது பெறுவது வருகிறதானா இல்லை. மெடிசின் அப்படின்னா மருத்துவம், அந்த ஃபீல்டுலையும் இது வராது. கம்யூனிகேஷன் அப்படின்றத பாருங்கள், தொடர்பு கொள்ளுதல் அப்படின்றது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் தான் அதனுடைய ஃபீல்டு வேர்டு. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மெசேஜ்களை அனுப்புவதும் பெறுவதும் ரொம்பவே எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு இது தான் போஸ்டல் சிஸ்டம்ன்றாங்க. ஸோ இதுதான் கம்யூனிகேஷன் ஃபீல்டு. அப்போ இந்த சென்டென்ஸ் எந்த ஃபீல்டை சொல்லுதுன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டை சொல்லுது. இப்போ அடுத்து 2வது சென்டென்ஸை நம்ம பார்க்குறோம்.
ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கார்கோ கேரியிங் ஷிப்ஸ் ஆர் கால்ட் ஃப்ரைட்டர்ஸ் அப்படின்றாங்க. கார்கோன்றது என்னென்னா பொருட்களை ஏற்றி செல்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட பேர் தான். நம்மளுடைய கப்பல்லையோ அல்லது பேருந்துலையோ அல்லது ஏரோப்ளேன்லையோ நம்ம பொருள்களை அனுப்பி வைப்போம். ஸோ அதைத்தான் கார்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 5 ஃபீல்டு வேர்ட்ஸை பற்றி சொல்லிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது தான் இதனுடைய ஃபீல்டு வேர்டு. உங்களுக்கே தெரியும், பொருட்களை ஏற்றி டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம், அதுதான் கார்கோ அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல்டு வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ தேர்டு சென்டென்ஸ் பாருங்கள். த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு பார்லிமெண்ட் பை த voters. voters அப்படின்ற வார்த்தை, பார்லிமெண்ட் அப்படின்ற வார்த்தை எதில் அதிகமாக பயன்படும் அப்படின்னா அரசியலில் அதிகமாக பயன்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதுதான் அதனுடைய ஃபீல்டு வேர்டு. அடுத்து ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் ப்ளே அப்படின்னு இருக்கு. ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னால் நீதி, அண்டு ஃபேர் ப்ளே அப்படின்றாங்க. உண்மையான விஷயத்துக்கு அல்லது அந்த நீதிக்கு நான் அது ஒரு பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஜஸ்டிஸ்ன்ற நீதி எந்த இதில் சொல்லப்படும்? ஜஸ்டிஸ்னாலே மேக்ஸிமம் லா அப்படின்ற ஃபீல்டில் தானே வரும். ஏன்னா லாவில் தான் ஜஸ்டிஸ் அடங்கும். ஸோ இதனுடைய ஃபீல்டு வேர்டு பார்த்திங்கன்னா லா. அடுத்த சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ் த டாக்டர், டாக்டர்னாலே இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய மெடிசின் தான் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு வார்த்தையை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் முழுசாக வாசித்து பார்க்குறோம். ஆஸ் த டாக்டர் வாஸ் நாட் தேர் த பேஷண்ட் வாஸ் டிசப்பாயிண்டட். டாக்டர் அங்கே இல்லாதனால பேஷண்ட் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டாங்க, அதாவது ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின் ஃபீல்டு. டாக்டர், பேஷண்ட் ரெண்டு வந்திருக்கனால இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஃபீல்டு வேர்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போகிறோம். ஃபீல்டு வேர்ட்ஸை பொறுத்தளவு முதல்ல நீங்கள் எத்தனை சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்கன்னா 5 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். கீழே 5 ஃபீல்டு வேர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஃபீல்டு வேர்ட்ஸ் முதல்ல என்னன்றதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம சென்டென்ஸை வாசிக்கிற பொழுது ஈஸியாக புரியும். இப்போ கீழே இருக்கக்கூடிய 5 ஃபீல்டு வேர்ட்ஸை பார்க்குறோம். ஒன்று ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படின்னாலே விண்வெளியை பற்றிய விஷயம். விண்வெளியில் என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருந்தால் ஸ்பேஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அடுத்து எஜுகேஷன், அதாவது கல்வி. கல்வியை பற்றி ஏதாவது செய்தி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்து ஹெல்த். ஹெல்த்துக்கு தேவையான, அதாவது உடல்நிலை பற்றிய ஏதாவது ஒரு செய்தி வந்திருந்தால் நம்ம அதை ஹெல்த்து அப்படின்ற ஃபீல்டில் செலக்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம். ஸோ விவசாயத்தை பற்றிய ஏதாவது செய்தி வந்திருந்தால் அது அக்ரிகல்ச்சர்னு சூஸ் பண்ணணும். அடுத்து கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை பற்றி ஏதாவது செய்தி சென்டென்ஸில் இருக்குன்னா அது கம்ப்யூட்டர் ஃபீல்டாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபீல்டு வேர்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸும் எந்த ஃபீல்டில் வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா இது ஒரு குழு வேர்டாக வச்சுக்கிறலாம். ஏன்னா விவசாயத்தில் தான் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துவாங்க. ஃபெர்டிலைசர்ஸ்னால் உரங்கள். ஹாவ் இன்க்ரீஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த லேண்ட். லேண்டுன்னு வேறு வந்திருக்கு. ஸோ லேண்டினுடைய ப்ராடக்ட், அதனுடைய உற்பத்தி, அதை அதிகரிப்பதற்காக என்ன போடுறாங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் போடுறாங்க, இயற்கை உரங்கள் போடுறாங்க. இப்போ இயற்கை உரங்கள் அதிகரிக்கிறது, ப்ராடக்ட் அதாவது உற்பத்தி, லேண்டு நிலம், இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது அது என்ன ஃபீல்டை சேர்ந்ததுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது அக்ரிகல்ச்சரை சேர்ந்தது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் தான் அதனுடைய ஃபீல்டு வேர்டு. அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்கள். த மானிட்டரி பிளேஸ் த மெனு. ஸோ த மானிட்டர் பிளேஸ் த மெனு அப்படின்றது இருக்குது. மானிட்டர் எதில் வரும்?
மானிட்டர்ன்ற வேர்டு கம்ப்யூட்டரில் தான் வரும், மெனுன்ற வேர்டும் கம்ப்யூட்டரில் தான் வரும். அதனால் இதனுடைய ஃபீல்டு வேர்டு என்னென்னா கம்ப்யூட்டர். ஸோ இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எக்ஸாமினேஷன்ஸ் ஷுட் இவாலுவேட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கற்றுக்கொள்ளுதல். இவாலுவேட்னா திருத்துதல், பேப்பர்களை திருத்தி மார்க் போடுறாங்க இல்லையா, அந்த தான் இவாலுவேட். எக்ஸாமினேஷன் கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்தாலே அது என்ன ஃபீல்டை பற்றி இருக்கும், கட்டாயம் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் தான் அதனுடைய ஃபீல்டு வேர்டு. அடுத்தது பாருங்கள், விட்டமின் B3. விட்டமின் அப்படின்னாலே வைட்டமின்களை பற்றி சொல்லப்படுகிறது. கண்ட்ரோல்ஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது. த லெவல்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால்னாலே கொழுப்பு பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கொலஸ்ட்ரால்னால் கொழுப்பு. கொழுப்பினுடைய அளவை ஒரு அளவுக்கு கரெக்டாக வைக்கணும், கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா வைட்டமின் B3 தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றது இதனுடைய மீனிங்காக எடுத்துக்கிறோம். அப்போ வைட்டமின் வந்திருக்கு, கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்திருக்கு, கொலஸ்ட்ரால் வந்திருக்கு. அப்போ இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஹெல்த்தை பற்றி சொல்லுகிறது. அதனால் இது ஹெல்த் ஃபீல்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா த V2 மிசைல். மிசைல்னாலே ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். நம்ம வானத்தில் ஏவுகணை அனுப்பி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டினுடைய ஒரு இடத்தை தாக்குவதற்கு பயன்படுத்துகிறது தான் மிசைல். வாஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா சாதித்தல், அதாவது அச்சீவ் பண்ணுறது. இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல் ஃபீல்ட்ஸ். ராக்கெட்ஸ் ஃபீல்ட்லையும் மிசைல் ஏவுகணை ஃபீல்டுலையும் அந்த வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த ஏவுகணை கண்டுபிடிக்கிறது, V2ன்ற மிசைல் கண்டுபிடிச்சது வரலாற்று சாதனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவுகணைன்னு வந்தாலே எங்கே அனுப்புவாங்கன்னா விண்வெளிக்கு அனுப்புவாங்க. அப்போ இதனுடைய ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் அப்படின்றது தான் இதனுடைய ஃபீல்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 5 ஃபீல்டு சென்டென்சஸும் எந்த ஃபீல்டை குறிக்குதுன்றது இப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேஜில் ஒரு 5 சென்டென்சஸ் இருக்குது. கீழே ஒரு 5 ஃபீல்ட்ஸ், அதாவது 5 ஃபீல்டு வேர்ட்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வேர்டு பாருங்கள். எஜுகேஷன் கல்வி, அக்ரிகல்ச்சர் விவசாயம், ட்ராவல் அதாவது பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் தெரியும், காமர்ஸ்னால் வணிகம்னு தெரியும். இப்போ என்னென்ன விஷயங்கள் இந்த ஃபீல்டுகளை குறிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஷீ அப்ளைடு ஃபார் அ விசா. விசானாலே வெளிநாடு போகிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு அந்த பாஸ்போர்ட் விசான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த விஷயம். டு கோ டு அமெரிக்கா. அப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க அமெரிக்காவுக்கு, அப்போ அந்த விசா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல், பயணம் செய்வதற்கு. அப்போ இந்த ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த செகண்ட் சென்டென்ஸ், ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். அவன் அதில் எக்ஸ்பர்ட் எதில், இன் யூஸிங் பெடகாஜிக்கல் மெத்தட்ஸ். இது உங்களுக்கு புது வார்த்தையாக இருக்கலாம். அந்த பெடகாஜிக்கல்னாலே எஜுகேஷனில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அந்த கல்வியில் புதுமையான மெத்தடுகள் உருவாக்குறதுல அவன் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு அர்த்தம். பெடகாஜிக்கல்னாலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ எஜுகேஷன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஈல்ட் ஆஃப் கேஷ் கிராப். கேஷ் கிராப்னால் பணப்பயிர்னு சொல்லுவாங்க. இந்த பயிரை விளைவிச்சோம்னா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதனால தான் அதுக்கு பேர் கேஷ் கிராப்னு சொல்லுவாங்க. ஈல்டுனா விளைச்சல். த ஈல்ட் ஆஃப் கேஷ் கிராப் இஸ் இன்க்ரீஸிங் டியூ டு ரெயின். நல்ல மழை பெஞ்சதுனால இந்த பணப்பயிரினுடைய விளைச்சல் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விளைச்சல், கேஷ் கிராப், இன்க்ரீஸிங், ரெயின் இதெல்லாம் வச்சு இந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு நீங்கள் பார்க்குற பொழுது இதனுடைய ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4th சென்டென்ஸு, ப்ரைமரி மார்க்கெட். மார்க்கெட்டுன்னு வந்துட்டாலே வணிகம் செய்கிற ஒரு இடம், காமர்ஸ் அப்படின்றதான் ஃபீல்டு. அதுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இருந்தாலும் முழுசாக வாசிக்கிறோம். இஸ் கன்சர்ன்ட்
with issue of new shares. The shares மார்க்கெட், ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு இருக்காங்க, முதன்மையான ஒரு மார்க்கெட் இஸ் கன்சர்ன் வித் இஷ்யூ ஆஃப் நியூ ஷேர்ஸ். புது ஷேர் மார்க்கெட் அது இதுன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுதுன்னா அது கட்டாயம் காமர்ஸில் வரும். ஸோ அதனால் இதை காமர்ஸ் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா மேனுவல் டேட்டா மெனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதில் வரும்னா கம்ப்யூட்டரில் தான் வரும். ப்ராசஸிங் involves use of papers at each stage. So manual data processing involves use of papers at each stage. ஸோ டேட்டான்னு வந்திருக்கு, மேனுவல் டேட்டான்னு வந்திருக்கனால இதை நம்ம கட்டாயம் எதில் செலக்ட் பண்ணணும், கம்ப்யூட்டரில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் தெளிவாவதற்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபீல்டு வேர்ட்ஸை பார்த்துருவோமா? ஃபீல்டு வேர்ட்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு மெடிசின் அப்படின்னு இருக்குது, மருத்துவம். ரிலிஜன் அப்படின்னா மதம் பற்றிய விஷயம். லா அப்படின்னா சட்டம். எஜுகேஷன் கல்வி. ட்ராவல் பயணம். இப்போ இந்த ஃபீல்டு வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எந்தெந்த சென்டென்ஸ் என்னென்ன ஃபீல்டு வேர்டை சொல்ல போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து த விட்னஸ் அப்பியர்ட் இன் த கோர்ட் ஆன் டைம். இப்போ இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த விட்னஸ் அப்படின்றது வந்து சாட்சி, அப்பியர்னா நிறுத்தப்பட்டது, அது முன்னாடி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க சாட்சியை, ஆன் டைம் சரியான நேரத்துக்கு. இப்போ விட்னஸ், த கோர்ட், இது ரெண்டும் எங்கே வரும்? வெரி குட், லாவில் வரும். உங்களுக்கு இப்போ நீங்களே சொல்லியிருப்பீங்க மனசுக்குள்ளே. ஸோ லா அப்படின்றதுல தான் அது வரும். அடுத்த ஃபீல்டு வேர்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். டெம்பிள் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். டெம்பிள்ன்றது ஒரு சுவாமி கும்பிடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ டெம்பிள் அப்படின்றது எங்கே வரும்? அது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வணங்கக்கூடிய ஒரு இடம். அப்போ மதம் அப்படின்ற வேர்டு எங்கே இருக்குது? ரிலிஜன். வெரி குட். அடுத்தது பாருங்கள். ப்ரைஸஸ் ஃபார் அகடமிக் எக்ஸலன்ஸ் வேர் கிவன். அகடமிக் எக்ஸலன்ஸ்னால் நல்லா படித்ததற்காக என்ன கொடுத்தாங்கன்னா ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. அப்போ படிப்பு விஷயம் ப்ரைஸஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது எதில் வரும்னா எஜுகேஷனில் வரும், ஏன்னா கல்வியில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா த பேஷண்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்சல்டட் த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இஎன்டினா அந்த கண் மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட், அவங்கக்கிட்ட பேஷண்ட் வந்து போய் கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ பேஷண்ட்டு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இதுகளை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு மெடிசின் ஃபீல்டு அப்படின்னு. அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட் டு ஊட்டி பை பஸ். பஸ்ஸில் நான் ஊட்டிக்கு போனேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இது ஒரு ட்ராவல். இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இத்தனை சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இதை போலவே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஃபீல்டு வேர்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு புது டாப்பிக்கில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க மற்றும் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய ஆதரவு மற்றும் மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.